Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல ஒரு யோகியின் சுயசரிதம் அத்தியாயம் 46 ல இருந்து அத்தியாயம் 49 வரைக்கும் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருந்த அத்தியாயங்களை எல்லாம் நீங்க பார்க்கல அப்படினா அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா வந்து பாருங்க. அத்தியாயம் 46 என்றும் உணவு உட்கொள்ளாத யோகினி. யோகானந்தர் கிட்ட திரு ரைட் அவர்கள் வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டே கேட்குறாங்களாம், இன்று நாம யாரை பார்க்க போறோம் அப்படின்றத கேட்குறாங்களாம். அதற்கு யோகானந்தர் வந்து பதில் சொல்றாங்க, இறைவன் விரும்பினால் உலகத்தின் 8வது அதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு வந்து ஒன்றும் புரியலையா. மேலும் யோகானந்தர் வந்து விளக்குறாங்க, வெறும் காற்றை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு புனிதவதியை காண்பதற்காக நாம் போக போறோம் அப்படின்றத சொல்றாராம். இதற்கு முந்தைய அத்தியாயத்திலே அன்னை தெரசேவை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மையாருமே வந்து எந்த ஒரு உணவுமே உட்கொள்ளாம தான் அவங்க வாழ்றாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன அப்பத்தை மட்டும்தான் சாப்பிட்றாங்க ஒரு நாளுக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரியே இந்த புனிதவதியுமே வந்து எந்த ஒரு உணவையுமே எடுத்துக்கொள்ளாம காற்றை மட்டுமே எடுத்துக்கிறாங்களாம். அதுதான் அவங்களோட உணவு அப்படின்றதையும் சொல்றாங்க. அந்த அம்மையாரை பார்க்கறதுக்காக யோகானந்தரும் திரு ரைட் அவர்களும் வந்து கிளம்புறாங்களாம். அதிகாலையிலே அவங்க பயணப்பட வந்து ஆரம்பிக்கிறாங்க. ரைட், யோகானந்தர், அது போக 3 வங்காள நண்பர்களும் அந்த குழுவில் வந்து இருக்காங்க. உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த அம்மையாரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா கிரிபாலா அப்படின்றது அவரோட பேரு. நான் என் தோழர்களிடம் அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. நான் பல வருடங்களுக்கு முன் ஸ்திதிலால் நந்தி அப்படின்ற ஒரு ஆசிரியர்கிட்ட அவங்க வந்து பாடம் படிக்கிறாங்க. அந்த ஆசிரியர் மூலமாக தான் கிரிபாலாவை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கிரிபாலா வந்து ஸ்திதிலால் நந்தியோட பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்காங்க. அதனால இந்த அம்மையாரை பத்தி அவருக்கு எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. மேலும் அவர் வந்து சொல்றாங்களாம், இந்த அம்மையார் வந்து ஏதோ ஒரு யோக முறையை வந்து பயின்று அதை பயிற்சி செய்வதன் மூலமாக தான் இப்படி அவங்களால சாப்பிடாம வாழ முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. நான் அவரை ரொம்ப நெருங்கி கவனிக்கலானேன். அவங்க வந்து உண்மையிலே அப்படிதான் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் மேலிட, இவங்க வந்து உண்மையிலேயே எதுவுமே சாப்பிட்றது இல்லையா, உணவோ பானமோ அவங்க எடுத்துக்கொள்வது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் மேலிட்டு தான் அவங்களுக்கு வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டே இருந்தாராம். அதனால அந்த ஊர் மகாராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இப்படி ஒரு அம்மையார் இருக்காங்க, அவங்க சாப்பிட்றதே இல்லை, அவங்க சாப்பிட்டு பல வருடங்கள் ஆகுதுங்கிறாங்க, அவங்க எப்படி உயிர் வாழ்றாங்க, எப்படி ஆரோக்கியமா இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, இவங்க நிஜமாலே சாப்பிட்றது இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் மகாராஜா அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே மகாராஜாவுக்குமே ஒரு ஆர்வம் ஏற்படுது. அந்த அம்மையாரை கூப்பிட்டு என்னன்னு கேட்குறாங்க. அவங்களும் அப்படிதான் சொல்றாங்களா, நான் உண்ணாவிரதம் இருக்கேன், நான் எதையுமே சாப்பிட்றது இல்லை அப்படின்றத அவங்களும் சொல்லியிருக்காங்க. மகாராஜானால நம்ப முடியல. ஏன்னா அவங்க உடல் வந்து ரொம்ப திடமா நல்லா இருக்கு, அவங்க ஆரோக்கியத்தோட இருக்காங்க, இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம். சரி, அவர் என்ன பண்றாருன்னா, உங்களை வச்சு ஒரு ஆய்வு பண்ணலான் இருக்கோம், அதனால நீங்க இந்த சிறு பகுதியில நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடை வந்து கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் வந்து அவங்கள பூட்டி வச்சிடுறாங்க. 2 மாதங்கள் நீங்க இங்க தான் தங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 20 நாளுக்கு ஒரு தடவை அவங்க போய் அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து செக் பண்ணிட்டு வருவாங்களாம். இதே போல அந்த அம்மையார் 2 மாதங்களை வந்து கடந்துடுறாங்க. மகாராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் இவரை வந்து கூப்பிட்டு, நீ சொன்னது உண்மைதான், அந்த அம்மையார் வந்து சாப்பிடாம தான் இருக்காங்க, நான் ரொம்ப கண்காணிச்சிட்டேன், அவங்க வந்து சோதனையில வந்து வெற்றி பெற்றுட்டாங்க, அவங்க கண்டிப்பா சாப்பிடல அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதை வந்து யோகானந்தருக்கு 25 வருடங்களுக்கு முன்பே வந்து ஸ்திதிபாபு வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன நாள் முதற்கொண்டே இந்த அம்மையாரை வாய்ப்பு கிடைச்சா நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் மனதுல ஒரு எண்ணம் வந்து தோன்றிட்டே இருந்ததான். இந்த நேரத்துல அதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அவர் போய் பார்க்கணும் அப்படின்ற முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு கிட்ட சொல்றாரு யோகானந்தர். அந்த அம்மையாரை பார்க்கறதுக்காக புருளியா அப்படின்ற இடத்துக்கு வந்து போறாங்க. அவங்க வந்து சகோதரர் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா சகோதரர் சொல்றாரு, சில டைம் என்னோட தான் தங்குவாரு, ஆனால் இப்போ வந்து என் கூட தங்கலை, அவங்க பியூரி கிராமத்தில் எங்கள் குடும்ப வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட விலாசத்தை வாங்கிக்கிட்டு திரும்பி அவங்க பயணத்தை வந்து தொடர்றாங்க. அந்த அம்மையாரோட சகோதரர்கிட்ட கொஞ்ச நேரம் வந்து யோகானந்தர் வந்து பேச்சு கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, என்னோட சகோதரிக்கு 70 வயது ஆயிடுச்சு, ஆனால் இன்னமும் அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட தான் இருக்காங்க அப்படின்றத அவர் சொன்னாராம். அப்போ யோகானந்தர் கேட்டிருக்காங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, அவங்க எதுவுமே உண்பது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொல்றாரு, ஆமா அது உண்மைதான், அவங்க உணவு எடுத்துக்கிட்டே 50 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்க ஒரு கவளம் உணவு கூட உண்டு நான் பார்த்ததில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. என் சகோதரி ஏதாவது உணவு உட்கொண்டால் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னா நான் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன். அதுக்கு பதிலாக கிழக்கே உதிக்கிற சூரியன் வந்து மேற்கே உதிக்குதுன்னு சொன்னா கூட நான் அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா என்னோட சகோதரி உணவு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். அவங்க வந்து எனக்கு தெரிந்த 50 வருடங்கள்ல ஒரு கவளம் உணவு கூட எடுக்கல அப்படின்றத உறுதியா சொன்னாராம்.
அந்த சகோதரரின் பேச்சில் உண்மை வெளிப்படையாக தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் வந்து சொல்றாங்க. அப்புறம் அந்த குழு வந்து அவர்கிட்ட விடை பெற்றுட்டு பியூரியை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயணம் வந்து ரொம்ப கரடு முரடான பாதை வழியாக போக வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வண்டியிலையும் போயிருந்தனால அவங்க வண்டி வந்து அந்த மேடு பள்ளம் அப்புறம் மலை மாதிரி இருந்த அந்த பகுதியிலெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது. ஆனால் எப்படியோ நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்றத யோகானந்தர் சொல்கிறாரு. இதுதான் வீடுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த வீட்டை நோக்கி போகிறாங்க. அந்த வீட்டு கதவை தட்டுறாங்களாம். அப்போ ஒரு குள்ளமான ஒரு உருவம் வந்து வாசற்படி அருகில் வந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க தான் கிரிபாலா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. அவர் தலைக்கு முக்காடிட்டு இருந்தார் அப்படின்றத சொல்றாங்க. அந்த அவங்க கண்கள் வந்து அக்கினி பிளம்பு போல ஒளிர்ந்தன அப்படின்றதையும் சொல்றாரு. இவ்வுலக ஆசாபாச கரைகளிலிருந்து விடுபட்டு அருளும் ஆத்ம ஞானமும் ததும்பிய ஒரு முகத்தால் நாங்கள் வசீகரிக்கப்பட்டோம் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாரு. அந்த யோகினி வந்து இவங்களெல்லாம் வரவேற்றுட்டு திண்ணையில் சமணமிட்டு அமர்ந்து கொண்டாங்க அப்படின்றாங்க. ரொம்ப பார்க்க எளிமையாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. காவி உடை அணிந்திருந்தாங்க அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாரு. அவங்களுக்கு வயதின் அடையாளமாக எதுவுமே வந்து தோன்றலை. அவங்க கொஞ்சம் இளமையோடு தான் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரிந்தது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. யோகானந்தர் வந்து அந்த அம்மையார்கிட்ட பேசுகிறாங்களாம். வங்காள மொழியில தான் பேசினேன் அப்படின்றத சொல்கிறாங்க. 25 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த யாத்திரையை பற்றி ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் யோகானந்தர் வந்து அவங்கக்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்குறாங்களாம். அவங்க கேள்வி கேட்கும் போதே சொல்கிறாங்களாம், சில கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மௌனமாக கூட இருக்கலாம் அப்படின்றத சொன்னாங்களாம். உடனே அந்த மூதாட்டியும் நல்லா நான் சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது, ஆனால் நான் சொல்லக்கூடிய பதில்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும், அதனால் திருப்திகரமான பதிலை உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றது தான் என்னோட சந்தேகம் அப்படின்றத சொன்னாங்களாம். யோகானந்தர் வந்து சொன்னாங்களாம், நீங்கள் சாதாரணமானவர் இல்லை, நான் உண்மையாக மறுத்தேன், நீங்கள் ஒரு உயர்ந்த ஆத்மா என்பதை நான் அவரிடம் கூறினேன் அப்படின்றத சொல்றாரு. அந்த அம்மையாருக்கு மிகவும் பிடித்தமான வேலை என்ன அப்படின்னா எல்லோருக்கும் சமைத்து கொடுப்பது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான வேலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உணவு உட்கொள்ளாத யோகினிக்கு ஒரு அதிசயமான பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. மீண்டும் அதே கேள்வியை யோகானந்தர் வந்து கேட்குறாரு. அம்மா, நீங்க எந்த ஒரு உணவுமே எடுத்துக்கொள்ளாமல் தான் வாழ்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த யோகினி ஆமாம் உண்மைதான் அப்படின்றத சொன்னாங்களாம். அந்த அம்மையார் வந்து சொல்றாங்க, எனக்கு 12வது வயது தொடங்கும் போதிலிருந்து தற்போது 68 வயது வரை கிட்டத்தட்ட 56 வருடங்கள் நான் எந்த ஒரு ஆகாரமும் எடுத்துக்கொள்ளாமல் தான் இருக்கிறேன், எந்த ஒரு பானமும் நான் அருந்துவதில்லை அப்படின்றத சொல்றாங்களாம். அப்ப யோகானந்தர் கேட்கிறாரு, சாப்பிட வேண்டும் என்று எப்பொழுதுமே சபலம் உங்களுக்கு தோன்றியதில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். சாப்பிட வேண்டும் என்ற விருப்பம் தோன்றினால் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லிட்டு சிரிச்சாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் எனக்கு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணமே தோன்றலை, அதனால நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக அவரோட பதிலை வந்து அவங்க கொடுத்தாங்களாம். யோகானந்தர் வந்து சொல்றாராம், உங்கள் ஆகாரம் காற்று மற்றும் சூரிய ஒளி இவைகளின் சூட்சமமான சக்தியினின்று மேலும் முகுளத்தின் மூலம் உங்கள் உடலுக்கு சக்தியூட்டும் பிரபஞ்ச சக்தியினின்றும் கிடைக்கின்றது அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள், ஆமாம் அப்படின்றத அந்த யோகினி வந்து சொன்னாங்களாம். யோகானந்தர் வந்து அந்த அம்மையார்கிட்ட உங்களோட ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம். கிரிபாலா முதல்ல வந்து தயங்கினாலும் அதுக்கப்புறமா அவங்க சொல்றதுக்கு துவங்குறாங்களாம். இவங்க வந்து ஒரு வன பிரதேசத்தில் தான் பிறந்ததா கூறுறாங்க. என் குழந்தை பருவத்தில் நான் திருப்தி செய்யப்பட முடியாத பசியை கொண்டிருந்தேன் அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப இளம் வயதிலே, அதாவது 9 வயதிலேயே இவங்களுக்கு திருமணம் வந்து ஆகுது. தாயார் வந்து சொல்லி அனுப்புறாங்களாம், அவங்க புகுந்த வீட்டுக்கு போகும்போது, நீ எப்பயும் போல இவ்வளோ சாப்பிடாத, இவ்வளோ சாப்பிட்டேன்னா அங்கே இருக்கவங்க எல்லாரும் உன்னை வந்து திட்டுவாங்க, அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி, அதனால எப்பயுமே அளவான உணவை தான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. உன் பேராசையை கொஞ்சம் அடக்க பழகிக்கொள் அப்படின்றத சொன்னாங்களாம். ஏன்னா நீ முன்பின் தெரியாத மனிதர்களோட உன் கணவர் குடும்பத்தில் வாழ போற, நீ கொஞ்சம் அளவாக தான் சாப்பிடணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு எப்பயுமே பசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா, எது கிடைத்தாலுமே சாப்பிடணும், பானங்கள் எல்லாம் பருகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்களாம். அவங்க மாமியாராக இருந்தவங்க வந்து எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்களாம், நீ கொஞ்சம் இவ்வளோ சாப்பிட்டேன்னா என்ன பண்ணுறது, அளவாக சாப்பிடு, நீ சாப்பிட்றத பார்த்து எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு உணவுமே கிடைக்காது போலையே அப்படின்றத அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அவங்க மாமியார் என்ன பண்ணுவாங்களாம், காலை மதியம் மாலை அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அவங்க சாப்பிட உட்கார்ந்தாலுமே அவங்கள பற்றி குறை சொல்லிட்டு அவங்கள அவமானப்படுத்தினபடியே இருப்பாங்களாம்.
இவங்களோட வசவு சொற்கள்லாம் அவங்கள மனதில் வந்து ஒரு அழுத்தத்தை வந்து உருவாக்குச்சு. அது வந்து ஆன்மீக சுபாவங்களை தூண்டிவிடக்கூடியதாக எனக்கு இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு நாள் காலை வந்து அவங்களோட கேலி வந்து ரொம்ப இரக்கமற்றதாக இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. உடனே வேதனையோடு அவங்க வந்து நினச்சாங்களாம், நான் உயிரோடு இருக்கும் வரை உணவை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம். அதை சீக்கிரமே உங்களுக்கு நிரூபித்தும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டுட்டு அவங்க வந்து வெளியேறாங்களாம். அவங்க மனதில் இரும்பையொத்த ஒரு கடினமான தீர்மானம் வந்து உண்டாயிற்று அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மையார் வந்து இறைவன் கிட்ட வேண்டுறாங்களாம், உணவினால் அல்லாமல் உன் ஒளியினால் உயிர் வாழும் வழியை எனக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு குருவை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்களாம். ஒரு பேரானந்தம் என்னை சூழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அருள் சக்தியால் கட்டுண்டு கங்கை கரையில் உள்ள நவாப் கஞ்ச் படித்துறையை நோக்கி சென்றேன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வழியில் நான் என் கணவர் குடும்பத்தின் புரோகிதரை சந்தித்தேன்னு சொல்றாங்க. அவங்க வந்து புரோகிதர்கிட்ட கேட்குறாங்க, தயவு செய்து சாப்பிடாமல் எப்படி உயிர் வாழ்வதென்று கூறுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டாங்களாம். அதற்கு அந்த புரோகிதர் வந்து எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் அவங்களே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்களாம், நீ வந்து இன்று மாலை கோயிலுக்கு வா, உனக்காக விசேஷ சடங்கு ஒன்று செய்கிறேன் அப்படின்றத அவர் சொன்னாங்களாம். அதுக்கு இந்த அம்மையார் சொன்னாங்களாம், நான் தேடிக்கொண்டிருப்பது பட்டும் படாததுமான இம்மாதிரியான பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அவங்க படித்துறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஏதோ ஒரு புனித உபதேசத்திற்கு தயாராவது போல அவங்க கங்கையில் நீராடிட்டு அப்படியே ஈர உடையோட நதிக்கரையை விட்டு புறப்பட்டவுடன் பட்ட பகலின் வெளிச்சத்தில் என் குரு என் முன்னே தோன்றினார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அப்ப அங்க வந்த குரு வந்து சொல்றாராம், அன்புள்ள சிறுமியே, மிகுந்த அன்பும் தயையும் நிறைந்த குரல்ல அவர் வந்து சொல்றாராம், உன் அவசரமான பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக இறைவன் என்னை இங்க உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்றத சொன்னாங்களாம். வழக்கமில்லாத இவ்விதமான பிரார்த்தனையின் தன்மை அவரை வெகுவாக தொட்டுவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டாங்களாம். இன்றிலிருந்து நீ சூட்சம ஒளியினால் வாழ்வாய், உன் உடல் அணுக்கள் எல்லையற்ற மின்னோட்டத்தினால் புத்துணர்வு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு குரு ஆசீர்வாதம் பண்ணாராம். மேலும் அந்த குரு வந்து மனிதர்களுடைய ஸ்தூல ஆகாரத்தையே சார்ந்து இருப்பதிலிருந்து உடலை விடுவிக்கும்படியான ஒரு கிரியா யுத்தியை அவருக்கு உபதேசம் செய்தாராம். அந்த உத்தியின் ஒரு மந்திர பிரயோகமும் சாதாரண மனிதன் செய்ய முடியாத ஒரு கடினமான சுவாச பயிற்சியும் அடங்கி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் குறிப்பிடுறாங்க. மருந்தோ மாயமோ இல்லை, கிரியாவை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரிபாலா வந்து சொல்றாங்க. மேலும் அந்த அம்மையார் வந்து தொடர்ந்து சொல்றாங்களாம், எனக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை, பல வருடங்களுக்கு முன்பே நான் விதவையானேன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அவங்களுக்கு தூக்கமும் ரொம்ப சொற்பமாகவே இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. ஏனெனில் அவங்களுக்கு தூங்குவதும் விழித்திருப்பதும் ஒன்றுதான் அப்படின்றதையும் சொல்றாங்க. பகல் வேளைகளில் வீட்டு வேலைகளை கவனித்து விட்டு இரவில் வந்து தியானம் செய்யறதுக்காக அவங்க நேரத்தை ஒதுக்குவாங்களாம். பருவத்தின் காலநிலைகள்ல எந்த மாறுதல் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு அது எந்த விதமான ஒரு உணர்வையும் ஏற்படுத்தாதுன்றாங்க. அதாவது குளிரோ மழையோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்க. நோய்வாய்ப்பட்டதே இல்லையா, அவங்க எந்த ஒரு வியாதியையும் அனுபவித்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தற்செயலாக ஏதாவது காயம் ஏற்பட்டால் கூட அது மிக சொற்பமான நாளிலேயே அது சரியாகிடும்ன்றாங்க. பெரிய வலி இதுவரைக்கும் அவங்க உணர்ந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. மேலும் அவங்களோட உடல்ல கழிவுப் பொருட்கள் எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் இந்த அம்மையார் குறிப்பிடுறாங்க. இதய துடிப்பையும் சுவாசத்தையும் என்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அடிக்கடி என் குருவையும் மற்ற மகான்களையும் மனக்காட்சியில் காண்பதற்கான அரிய ஒரு பாக்கியமும் எனக்கு இருக்கிறது அப்படின்றத கிரிபாலா சொல்றாங்க. அந்த அம்மையார் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா யோகானந்தர் வந்து கேட்கிறாராம், நீங்கள் ஏன் ஆகாரம் இல்லாமல் வாழக்கூடிய இம்முறையை மற்றவர்களுக்கு உபதேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஏன் அவர் அப்படி கேட்கிறாரு அப்படின்னா, உலகத்துல பசியினால வாடும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு வரமாக இருக்கக்கூடும், அதற்காக தான் நான் கேட்கிறேன், தயவு செய்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அதற்கு அந்த அம்மையார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை அசைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்க குரு வந்து இதை ரகசியமாக தான் வைத்திருக்கணும், யார்கிட்டையுமே வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டளை வந்து பிறப்பித்திருக்காங்களாம். அதை என்னால மீற முடியாது அப்படின்றதையும் சொல்றாங்க. இன்னொரு புறம் யோசிக்கும் போது, நீங்க சொல்றது மாதிரியே நான் இந்த கலையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா இறைவனோட படைப்பின் நாடகத்துல நான் தலையிடுவது போல ஆகிவிடும் அப்படின்றத சொல்றாங்க. நான் அநேக மக்களுக்கு சாப்பிடாமல் இருக்க கற்றுக் கொடுத்து விட்டால் விவசாயிகள் எனக்கு நன்றி சொல்ல மாட்டார்கள் அப்படின்றத சொல்றாங்க. மனமும் சுவையும் மிகுந்த பழங்கள் புசிப்பார் யாருமின்றி உபயோகமற்ற தரையில் கிடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. துன்பம், பசி, வியாதி இவையெல்லாம் நம் கர்ம வினையின் சாட்டைகள் ஆகும், இவற்றை நாம் கடந்துதான் வாழ வேண்டும் அப்படின்றது அவங்க குறிப்பிடுறாங்களாம். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த யோகினி தீவிரமானதொரு தியான நிலையில ஆழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் சொல்றாங்க. கிரிபாலா
தியானத்தை முடிச்சுட்டு கண்களை திறந்ததும் அவங்க கிட்ட விடை பெற்றுட்டு அங்க வந்த குழு வந்து நகர்ந்தது அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. அத்தியாயம் 47, நான் மேலை நாட்டிற்கு திரும்புகிறேன். யோகானந்தர் வந்து சொல்றாங்க, இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் அநேக யோக பாடங்களை நான் போதித்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு இந்து என்ற முறையில் ஆங்கில மாணவர்களுக்கு பாடம் போதிப்பதில் தான் நான் அசாதாரண மகிழ்ச்சியை அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. 1936 வருடம் செப்டம்பர் மாதம் 16 வந்து அவருக்கு இங்கிலாந்துல ஒரு உரையாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து அவங்க குறித்து கொடுத்துருக்காங்க. அந்த நாளுக்கு கண்டிப்பா நாங்க போய் உரை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதுல சங்கல்பம் எடுத்திருக்காரு. அது போலவே அவரோட பயணம் வந்து தொடங்கி இங்கிலாந்துக்கு 1936 செப்டம்பர் மாதம் போய் சேர்ந்தாரு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இங்க பிரிட்டிஷ் தேசிய கழகம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்தில் நான் நட்புறவின் நம்பிக்கை, நாகரீகத்தை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கடினமான விஷயத்தை பற்றி சொற்பொழிவு ஆற்றினேன் அப்படின்றத சொல்றாங்க. இங்கிலாந்துல அவர் கழித்த அந்த வாரங்களை வந்து என்றுமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. லண்டனில் பல நாட்கள் சுற்றுலா சென்றது, அப்புறம் அங்க அழகிய கிராமப்புறங்களை எல்லாம் போய் பார்த்தது, அதெல்லாம் மனதுல வந்து இன்றும் நிலைத்திருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. அவர் அங்க என்னென்னலாம் பார்க்குறாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் சரித்திரத்தில் பெயர் பெற்ற பெரும் கவிஞர்களும் வீரர்களும் பிறந்த இடங்களையும் அவர்களோட கல்லறைகளையும் போய் பார்க்குறாராம். எங்கள் சிறு குழு பிரேமன் என்ற கப்பலில் அக்டோபர் மாத இறுதியில் அமெரிக்காவை நோக்கி பயணமாயிற்று அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வாஷிங்டன் மையத்துல போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வருடம் கடைசியில டிசம்பர் மாதத்துல அங்க எப்பயுமே ஒரு கூட்டு பிரார்த்தனை வந்து நடத்துவாங்களாம். அது வந்து 8 மணி நேரம் நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. யோகானந்தர் வந்து நீண்ட பயணம் மேற்கொண்டதுக்கு அப்புறமாக கிறிஸ்துமஸ்க்கு அங்க வந்திருக்கும் போது அங்க இருந்த எல்லா மக்களுமே வந்து அவருக்கு வந்து நல்ல விதத்துல வரவேற்பு வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த பண்டிகையை மிக சிறப்பா கொண்டாட திட்டமிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க. அவரோட மாணவர்கள், நண்பர்கள், அவங்க சூழ அந்த கொண்டாட்டம் வந்து மிக சிறப்பாக நடந்தது அப்படின்றத சொல்றாரு. தியானம், கொண்டாட்டம் அதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமாக பரிசு நேரம் வந்து வந்துடுச்சு. அந்த டைம்ல நான் வந்து புவியின் தொலைதூர மூலையிலிருந்து பாலஸ்தீனம், எகிப்து, பாரதம், இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலியிலிருந்து நான் வாங்கி கொண்டு வந்த பரிசுகளை எல்லாம் என் நண்பர்களுக்கும் என் மாணவர்களுக்கும் நான் விநியோகம் செய்ய தொடங்கினேன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க யோகானந்தர். ஒவ்வொரு பரிசு பொருளா எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வந்து அவர் பெயர் எழுதியிருந்த அந்த பெட்டியெல்லாம் எடுத்து அவங்க கையில வந்து கொடுத்துட்டே இருக்காரு யோகானந்தர். திரு டிக்கின்சன் அப்படின்றவர் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கும் வந்து பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பான சீடர் அப்படின்றத சொல்றாங்க. யோகானந்தர் டிக்கின்சனுக்கும் ஒரு பரிசு பொருளை எடுத்து அவர் கையில வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதை பிரித்து பார்க்குறாங்களாம். பிரித்து பார்க்கும்போது அதுல வந்து ஒரு வெள்ளி கிண்ணம் இருந்ததாம். அந்த வெள்ளி கிண்ணத்தை பார்த்த உடனே அவங்க உணர்ச்சி பெருக்கெடுத்து அப்படி கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்து ஆறாக பெருக தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியலையா, ரொம்ப திகைப்போட யோகானந்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு யோகானந்தர் கிட்ட போய் அவர் சொல்றாராம், இந்த வெள்ளி கிண்ணத்தை நீங்க எனக்கு தந்ததற்கு உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். அவர் அப்படி உருக்கமாக சொல்றதற்கு ஒரு காரணம் வந்து இருக்கு. ஏன்னா 43 வருடங்களாக அந்த வெள்ளி கிண்ணத்திற்காக அவர் காத்து கொண்டிருந்தார் அப்படின்றதையும் அவர் வந்து குறிப்பிடுறாராம். அது வந்து ஒரு பெரிய நீண்ட கதை. அது அவர் மனதுக்குள்ளேயே ஒரு ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்ட ஒன்று. அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே அது தெரியாது அப்படின்றத டிக்கின்சன் வந்து சொல்றாங்க. அது எதை பத்தின ஒரு கதை அப்படின்றதையும் அவர் வந்து யோகானந்தருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க வந்து தண்ணியில வந்து மூழ்கி கொண்டிருந்தாங்களாம் சிறு வயதுல. அவங்களோட சகோதரன் வந்து தெரியாம அவரை வந்து தண்ணி தள்ளி விட்டுறாரு. 15 அடி ஆழமுள்ள ஒரு குளத்துல வந்து அவங்க விழுந்துடுறாங்க. அங்க இருக்கவங்க வந்து அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவரால் எழுந்து கொள்ளவே முடியலையா. முதல் தடவை முழுகிறாரு. 2வது தடவை முழுகும் போது தண்ணீருக்கு அடியில ஜொலிக்கும் பலவண்ண ஒளி ஒன்று எல்லா இடத்தையும் நிரப்பியவாறு தோன்றியது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதன் மத்தியில் நம்பிக்கையை அளிக்கும் புன்னகையுடன் சாந்தமான கண்களுடன் ஒரு மனித உருவத்தை வந்து அவர் பார்க்கிறாரு. என் உடல் 3வது தடவையாக நீருக்குள் மூழ்கும் போது என் சகோதரனின் தோழர்களுள் ஒருவர் வந்து ஒரு பெரிய மரக்குச்சியை வந்து தண்ணீர் கடியில விட்டு இதை பிடித்துக்கொள்னு சொல்லி கத்துனாங்களாம். உடனே இவர் அந்த கம்பை பிடிச்சுக்கிட்டு மேலே எழும்பி வந்துட்டதா வந்து சொல்றாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா 12 வருடங்கள் கழித்து 17 வயது இளைஞனாக இவர் வந்து சிகாகோவிற்கு வராங்களாம். அவங்க அன்னையோட அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து அங்க ஒரு கடைவீதி வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துலதான் உலக சர்வ மத மகா சபை கூட்டம் வந்து நடந்துட்டு இருந்ததான். அன்னையும் நானும் ஒரு முக்கியமான வீதியில் நடந்து கொண்டிருக்கையில் நான் மறுபடியும் சக்தி வாய்ந்த அந்த ஒளி வீசும் கண்களை கண்டேன் அப்படின்றத சொல்றாங்க. சில அடிகளுக்கு அப்பால் நான் பல வருடங்களுக்கு முன்னால் கண்ட காட்சியில் தோன்றிய அதே மனிதரை நான் நேரில் சந்தித்தேன் அப்படின்றத சொல்றாங்க.
இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் வந்து ஒரு பெரிய அரங்கத்தை அடைந்து அதனுள் நுழைந்து மறைந்து விட்டார் அப்படின்றத சொல்றாங்க. உடனே இவர் வந்து என்ன பண்ணாரா, அம்மா கிட்ட, அம்மா நான் தண்ணீர்ல மூழ்கி கொண்டிருக்கும் போது ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவர் இங்கதாம்மா இருக்காரு, இப்பதான் நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அன்னையும் இவங்களும் ஒரு நன்றி சொல்லணும், அவங்கள பார்க்கணும் மறுபடியும் சொல்லிட்டு ஆர்வ மிகுதியில் அவர் போன அந்த அரங்கத்துக்குள்ள வந்து போறாங்களாம். அந்த மனிதர் பிரசங்கம் செய்யும் மேடையில் அமர்ந்திருந்தாராம். ரொம்ப சீக்கிரத்திலே அவருக்கு தெரிஞ்சிருது அவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மாவை தூண்டக்கூடிய சொற்பொழிவை அவர் ஆற்றிய பிறகு அவரை சந்திக்கிறதுக்காக நான் முன்னே சென்றேன் அப்படின்றத சொல்றாங்க. அவர் என்னை பார்த்து நாங்கள் ஏதோ பழைய நண்பர்கள் போன்று கருணையோடு புன்னகை செய்தார் அப்படின்றதையும் சொல்றாங்களாம். அவர் மிக இளைஞராகவும் இருந்தார். அவருக்கு வந்து நீங்கள் குருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாராம். அப்போ இதை குறிப்பால் அறிந்து கொண்ட விவேகானந்தர் வந்து சொன்னாராம், இல்லை மகனே, நான் உன் குரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். விவேகானந்தர் தன்னுடைய அழகான ஊடுருவும் கண்களால் என் கண்களை ஆழ்ந்து சிறிது நேரம் நோக்கினார் அப்படின்றத சொல்றாங்க. உன் குரு பின்னால் வருவார் அப்படின்றதையும் சொல்றாங்க. அவர் உனக்கு வெள்ளிக்கிண்ணம் ஒன்றை அளிப்பார். மேலும் சொன்னாராம், இப்பொழுது நீ தாங்கிக் கொள்ள முடிவதை விட அதிகமான அருளாசியை அவர் உன் மீது பொழிவார் அப்படின்றதையும் சொன்னாங்களாம். சில நாட்களில் நான் சிகாகோவை விட்டு புறப்பட்டேன் அப்படின்றத டிக்கின்சன் சொல்றாரு. அதற்கப்புறமாக நான் விவேகானந்தரை ஒரு முறை கூட சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் சொன்னது வந்து அடிமனதுல அவருக்கு எப்பயுமே ஒழித்து கொண்டே இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. எப்படியும் நமக்கு ஒரு குரு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சிட்டே இருந்தாராம். பல நாளுக்கு அப்புறமாக நமக்கு இன்னும் ஒரு குரு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தாராம். அவர் பிரார்த்தனை செஞ்ச அந்த மாலை பொழுதே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உங்க சொற்பொழிவை நான் வந்து கேட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. அப்பொழுது என் பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டதை தெரிந்து கொண்டேன் நான் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீங்க தான் என்னோட குரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த விவேகானந்தர் சொன்னது போல அந்த வெள்ளிக்கிண்ணம் வந்து உங்களால கிடைக்கப்பெறல. 16 வருடங்களாக நான் கிரியா யோக சீடனாக இருந்து வருகிறேன் அப்படின்றதையும் சொன்னாங்களாம். எப்போதாவது நான் அந்த வெள்ளிக்கிண்ணத்தை பற்றி யோசிப்பதுண்டு. அப்போது விவேகானந்தருடைய சொற்கள் உருவகமாக கூறப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையே சமாதானப்படுத்திக் கொள்வேன் அப்படின்றதையும் சொன்னாங்களாம். ஆனால் கிறிஸ்துமஸ் இரவன்று இம்மரத்தின் அருகில் நான் அந்த சிறிய பெட்டியை என்னிடம் கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில் 3வது தடவையாக நான் அதே ஒளிவீச்சை கண்டேன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்த நிமிடமே விவேகானந்தர் எனக்காக 43 வருடங்களுக்கு முன்பாகவே கண்ட என் குருவின் பரிசை உற்று நோக்கி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அத்தியாயம் 48. கலிபோர்னியாவில் என்சி டெனிஸில் அவங்களோட ஆசிரமத்தில் சில பேர் நன்கொடையெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு ஆசிரமத்தை வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து யோகானந்தருக்கே வந்து தெரியாதான். அவர் நீண்ட நாள் பயணத்தை மேற்கொண்டுட்டு அவங்க வந்து இங்கே சேரும்போது அவங்க என்சிடென்ஸில் ஆசிரமத்தை வந்து காட்டியிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு அந்த ஊருக்கு வந்த அந்த தருணத்தை வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு 10 பேர் கொண்ட குழுவுக்கு தான் அவர் வந்து முதல்ல வந்து சொல்லித்தராங்க கிரியா யோகத்தை. அப்பெல்லாம் அந்த இடவசதி இல்லாததுனால ஒவ்வொரு இடமா அவங்க வந்து சொல்லி தருவாங்களாம். மரநிழல் இல்லைன்னா அந்த கடற்கரையோரம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துட்டு அந்த இடவசதி இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க ஏங்கிட்டு இருப்பாங்களாம். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கட்டடத்தை நம்மளோட மேற்பார்வை இல்லாம ஆசிரமத்தில் இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது யோகானந்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா வந்து இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அந்த கட்டடம் வந்து எப்படி இருந்ததா, நீலக்கடலை நோக்கியவாறு ஒரு பெரிய வெண்ணிற கப்பலை போல அந்த கட்டிடம் வந்து இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. அதை பத்தி சொல்லவே நான் எழவில்லை அப்படின்றத யோகானந்தர் வந்து குறிப்பிடுறாங்க. அந்த கட்டடத்துல 16 அசாதாரணமான பெரிய அறைகள் வந்து இருந்தது அப்படின்றாங்க. கம்பீரமான மத்திய கூடம் ஒன்று இருக்கு. மிகப்பெரிய கூரை வரை உயர்ந்த ஜன்னல்களுடன் புல்தரை, கடல், ஆகாயம் இவைகளை நோக்கியவாறு அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அது ரொம்ப கம்பீரமாக காட்சி அளித்ததுன்றாங்க. இதை பத்தி சொல்றதுக்கே என்னால முடியல. என் மனது வந்து ஆனந்தத்திலும் நன்றியிலும் அப்படி நிரம்பி இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. மேலும் அந்த கட்டடத்துக்கு அருகிலேயே 2 தியான குகைகள் வந்து இருந்ததாம். எல்லையற்ற வானத்தையும் கடலையும் நோக்கிய வண்ணம் இருந்தன அது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மேலும் அங்க வந்து ஒரு தோட்டம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. அதுல ரோஜாக்கள், யூக்கலிப்டக்ஸ் தோப்பு, பழத்தோட்டம் இது எல்லாமே இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. யோகானந்தர் வந்து இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் தங்கி இருக்கும் பொழுதுதான் இந்த கட்டட வேலை வந்து நடக்குது. யாரெல்லாம் யோகானந்தரோட கடித தொடர்புல இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு அன்போட கட்டளையிட்டு இருந்தாங்களாம். யாருமே இந்த ஆசிரமம் கட்டப்படுவதை யோகானந்தருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்களாம். அதனாலதான் இவருக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியல அப்படின்றத குறிப்பிடுறாரு. 1937 ஈஸ்டர் பண்டிகையின் போது புது ஆசிரமத்தின் புல்வெளியில் இம்முதல் சூரியோதய பிரார்த்தனையை நான் தொடங்கினேன் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க.
அந்த ஆசிரம கட்டடத்துல அநேக மாதங்கள் அவர் மகிழ்ச்சியாக கழித்தாரு அப்படின்றத சொல்றாங்க. அது போக அந்த ஆசிரமத்துல இருக்கும் போதுதான் பிரபஞ்ச கீதங்கள் அப்படின்ற நூலை அவர் எழுதியதாகவும் வெளியிட்டதாகவும் குறிப்பிடுறாரு. அத்தியாயம் 49. 1940 1951 ஆண்டுகள். யோகானந்தருக்கு அமெரிக்கா 2வது உலக போரில் ஈடுபடுவதற்கு முன்னால் போரால் பாழ்படுத்தப்பட்ட இங்கிலாந்திலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் பல கடிதங்கள் அவருக்கு வருமா. அதுல ஒரு கடிதத்துல, நாங்கள் தியானத்தின் மதிப்பை உண்மையாகவே கற்றுக்கொண்டோம், மேலும் எங்கள் உள்ளார்ந்த அமைதியை எதுவும் குலைக்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும். சென்ற சில வாரங்களில் நடந்த எங்கள் கூட்டங்களின் போது நாங்கள் ஆகாய தாக்குதல் எச்சரிக்கைகளையும் தாமதித்து வெடித்த வெடிகுண்டுகளின் பலத்த சத்தத்தையும் கேட்டோம். ஆனாலும் எங்கள் மாணவர்கள் இன்னும் கூடுகிறார்கள். அருமையான சத்சங்க நிகழ்ச்சிகளை நாங்கள் முற்றிலும் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமான செய்தியை லண்டன்ல இருந்து இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. கலிபோர்னியாவில் ஹாலிவுட்ல தொண்டர்களால் சர்வ மத ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க. அது 1942 அர்ப்பணம் செய்யப்பட்டது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. ஒரு ஆண்டுக்கு பிறகு மற்றொரு ஆலயம் கலிபோர்னியால சாண்டியாகோவில் நிறுவப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அவங்களோட மையங்கள் எல்லா நாட்டிலையும் பெருக ஆரம்பிக்குது. அதன் மூலமாக நிறைய மாணவர்கள் அங்க சேர்றாங்க. கிரியா யோகத்தை பத்தி கத்துக்கிறாங்க. கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மாணவர்கள் பெருக பெருக அவர்களோட சந்தேகமும் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றாங்க. பல்வேறு மையங்களுக்கு புதிதாக வருபவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, யோகம் என்பதற்கு மேலும் விளக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்களாம். சில சமயங்களில் நான் கேள்விப்படும் வினா இது அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாரு. அது என்ன அப்படின்னா, யோக முறை அச்சடித்த தாள்களின் மூலம் படித்து பலனறிய முடியாதது. ஆனால் ஒரு குருவின் அருகிலிருந்து அவரது வழிகாட்டுதலின் மூலமே அதனை அறிய முடியும். இப்படி சில ஸ்தாபனங்கள் சொல்றாங்க. இது உண்மைதானா அப்படின்றத கேட்கறாங்களாம். அதற்கு யோகானந்தர் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, உண்மையில் ஒவ்வொரு மாணவனும் தெய்வீக ஞானத்தில் ஊறிய ஒரு குருவை தன் பக்கத்தில் வைத்துக்கொள்ள முடியுமானால் அது விலை மதிக்க முடியாத வரம்தான். ஆனால் இந்த உலகம் பாவிகளால் நிறைந்துள்ளது. மகான்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்றாரு. உண்மையான யோகிகளால் எழுதப்பட்ட போதனைகள் மூலம் யோக முறைகளை தத்தம் வீடுகளிலிருந்தே கற்று பயனடையாவிட்டால் வேறு எவ்வாறு ஏராளமான மக்கள் உதவி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் சொல்றாங்க. மேலும் சொல்றாரு, பாபாஜி எல்லா உண்மையான கிரியா யோகிகளுக்கும் அவர்களுடைய குறிக்கோளை அடையும் பாதையில் பாதுகாத்து வழிகாட்டுவதாக வாக்களித்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. எல்லோரும் இறைவனின் குழந்தைகள் என்ற தகுதியை திரும்பவும் ஸ்தாபிப்பதற்கு வேண்டிய சரியான முயற்சியை மேற்கொண்டு விட்டால் மனிதர்களுக்கு அமைதியும் நிறைவும் கொண்ட உலகம் காத்து கிடக்கிறது அப்படின்றாரு. யோகானந்தர் என்ன சொல்றாங்கன்னா, முடிவா யோகத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்கள் அது பரவுவதை தடுக்க வேண்டும் என்ற ஆர்வமுடன் பொய் வதந்திகளை பரப்புகிறார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்றத சொல்றாங்க. மேலும் யோகானந்தர் உலக பயணத்தின் போது மக்களை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அவங்க துன்பத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பாக்குறாங்க. மேலும் அவங்க துன்பப்படுவதை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வருத்தம் ஏற்படுகிறது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. பொதுவா கீழே நாடுகளில் துன்பம் முக்கியமாக லௌகீகமானது தான் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மேலை நாடுகளில் துக்கம் முக்கியமாக மனதளவிலோ அல்லது ஆன்மீக அளவிலோ காணப்படுகிறத அவர் பார்க்கிறாரு. எல்லா நாடுகளுமே சமநிலையற்ற பண்பாட்டினால் ஏற்பட்ட தொல்லைகளின் விளைவுகளால் அவதியுறுகின்றன அப்படின்றத சொல்றாங்க. இந்தியாவும் மற்ற கீழே நாடுகளும் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளின் லோகாயத திறனையும் அனுபவபூர்வமான விஷயங்களை அறிவதையும் பின்பற்றுவதன் மூலம் மிகவும் நன்மை அடைய முடியும் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாரு. என்றுமே மனிதன் தன் இறை ஆதாரத்தை மறந்துவிடக் கூடாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அதுதான் துன்பத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அப்படின்றதையும் சொல்றாங்க. எல்லா விதமான தொல்லைகளுக்கும் மூல காரணமே நம்மளோட மூலம் என்ன, நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த அறிவு அது இல்லாததுனால தான் துன்பம் ஏற்படுகிறது அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு மாயமான உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்கறது, நம்ம நினைக்கிறது எல்லாமே ஒரு மாய தோற்றம் அப்படின்றத சொல்றாங்க. நம்மளோட மூலம் என்ன அப்படின்றத அறிந்து கொண்டோம் அப்படின்னா இங்க நடப்பது எல்லாமே ஒரு நாடகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிரும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. உலக சமய நூல்களின் சாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதனை மேல் நோக்கிய பயண
பயணத்தில் ஊக்குவிப்பது ஒன்றே ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ஆதி மூலத்தை கண்டுபிடிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த உலக சமய நூல்கள் எல்லாமே தோன்றியது, அதனோட சாரம் சொல்வதும் இதைத்தான் அப்படின்றத குறிப்பிடுறாரு. 20 நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவின் பல சொற்கள் வருந்தத்தக்க முறையில தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வந்துள்ளன அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அவருடைய சொற்களின் உண்மையான பொருளை உணர எனக்கு வழிகாட்டும்படி கிறிஸ்துவை வெகு தீவிரமாக நான் வேண்டினேன் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு யோகானந்தர். இப்படி அவரோட ஆசிரமத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது அவரோட அமரும் அறை பல நீல வண்ண ஒளியால் நிரம்பியது அப்படின்றத சொல்றாங்க. நான் புனித தெய்வமான இயேசுவின் பிரகாசமான உருவத்தை கண்டேன் அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாரு. கிட்டத்தட்ட 25 வயதுடைய இளைஞனை போல அவர் தோற்றமளித்தாராம். அவருக்கு அடர்த்தியற்ற தாடியும் மீசையும் இருந்தன அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அவருடைய கூந்தல் நீண்டு கருமையாக இருந்தது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஒரு தங்கமயமான ஒளிவட்டத்துடன் அவர் விளங்கினார் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அவருடைய கண்கள் ஒளி பொருந்தியது போல இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. அவர் சில அழகான சொற்களை என்னிடம் உதிர்த்தார் அப்படின்றதையும் சொல்றாங்க. அச்சொற்களின் தன்மை மிகவும் தனிப்பட்ட முறையில் இருந்ததால் அவற்றை என் இதயத்தில் நான் பதித்து கொண்டேன் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. 1950 அப்புறம் 1951 கலிபோர்னியாவில் மொஹாவி பாலைவனத்தருகில் உள்ள ஒரு அமைதியான ஒதுக்கிடத்தில் நான் அதிக நேரத்தை கழித்தேன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அங்கு நான் பகவத்கீதையை மொழிபெயர்த்ததுடன் யோகத்தின் பலவித மார்க்கங்களை கூறும் ஒரு விரிவான விளக்க உரையையும் எழுதி முடித்தேன் அப்படின்றதையும் சொல்றாரு. யோகானந்தர் மேலும் சொல்றாங்க, வெறும் தத்துவ ஞானமும் நீதி சாஸ்திரத்தின் அறிவும் ஒரு மனிதனை துன்பத்திலிருந்து மீள்றதுக்கு உதவி செய்யாது அப்படின்றத சொல்றாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த புனித விஞ்ஞானத்தின் மூலம் யோகியானவன் தன் உடலை வசப்படுத்தி கொள்வதுடன் அதனை அவன் விருப்பப்படி தூய சக்தியாக மாற்றவும் முடியும் அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக தான் அவதரித்தாரு அப்படின்றதையும் சொல்றாரு. ஒருவன் தன் ஆத்மாவை உணரணும், அதை நினைவில் வைத்து கொள்ளணும் அப்படின்னா அவனுக்கு தேவைப்படுவது கிரியா யோக முறை, நீதி கருத்துக்களை தினசரி அனுசரித்தல், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. மேலும் மெய்ப்பொருளை, மெய்யான இறைவனை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் நம்ம மனதில் என்றுமே இருக்கணும். அதுதான் ஆத்மாவை கண்டறிறதற்கான ஒரே வழி அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. நம்ம கடவுளோட நண்பனாகிறது ரொம்ப சுலபம் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உலக மாயையின் மயக்கத்திலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக கர்ம வினை பதிவுகள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்றதையும் சொல்றாரு. ஒரு மனிதன் கர்ம வினைகளிலே அடிமையாக சுத்தி கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா மாயை என்ற இருள் சூழ்ந்த இருண்ட மனதின் ஆசைகள் தான் மூல காரணம் அப்படின்றத சொல்றாங்க. ஆதலால் யோகியானவன் மனதை கட்டுப்படுத்துவதில் தான் தன்னுடைய முழு பலத்தையும் காட்டுகிறான் அப்படின்றத சொல்றாங்க. உடலுக்கும் ஆத்மாவிற்கும் சூட்சமமான தொடர்பை ஏற்படுத்துவதற்காக இறைவன் சுவாசத்தை படைத்தான் அப்படின்னு ஹீப்ரு தீர்க்கதரிசி நன்கு அறிந்திருந்ததாக பைபிள்ல சில வரிகள் குறிப்பிடுறதா யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. மேலும் ஆதி ஆகமத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனுஷன் ஜீவாத்மாவானான் அதன் பிறகு அப்படின்றத சொல்றாங்க. மனித உடல் ரசாயன மற்றும் உலோக பொருட்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதே பொருட்கள் பூமியின் மண்ணிலும் உள்ளன. தெளிவு பெறாத மனிதர்களில் ஆத்மாவினால் உயிரோட்ட சக்தியானது தெளிவு பெறாத மனிதர்களில் ஆத்மாவினால் உயிரோட்ட சக்தியானது சுவாசம். ஒரு சாதாரண மனிதன் பொய்யாக தன் உடலை தான் என்று எண்ணுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் ஆன்மாவிலிருந்து சுவாசத்தின் மூலமாக உயிரோட்டங்கள் தசைகளில் மிக்க தீவிர சக்தியுடன் செயல்படுவதால் மனிதன் காரியத்தை காரணமாக தவறாக புரிந்து கொண்டு உருவத்தை பேணும் விதத்தில் தன் உடலுக்கு அதற்கென உயிரொன்று இருப்பதாக எண்ணுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. உடலையும் சுவாசத்தையும் உணர்ந்திருப்பது மனிதனின் விழிப்பு நிலையாகும். அவனது அடிமன உணர்வு நிலையானது நித்திரையில் செயல்திறத்துடன் மனதோடு தொடர்பு கொண்டு உடல் மற்றும் சுவாசத்தினின்று தற்காலிகமாக பிரிந்து விடுகிறது. தன் இருப்பு உடலையும் சுவாசத்தையும் சார்ந்திருக்கிறது என்ற மாயையிலிருந்து விடுபடுவது அவனது உயர் உணர்வு நிலையாகும் அப்படின்றாங்க. இறைவன் மூச்சின்றி தான் வாழ்கிறான். அவனுடைய பிரதிபிம்பமாகிய ஆன்மா மூச்சற்ற நிலையில் தான் முதலாக தன்னை உணர்கிறது அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. மேலும் யோகானந்தர் சொல்றாங்க, ஆன்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள சுவாச தொடர்பு
கர்ம வினையினால துண்டிக்கப்படும் பொழுது மரணம் என்னும் திடீர் மாற்றம் நிகழ்கிறது அப்படின்றாங்க. சரீரத்தின் செல்கள் தங்கள் இயற்கையான சக்தியற்ற தன்மைக்கு திரும்புகின்றன. ஆனால் ஒரு கிரியா யோகிக்கு சுவாச தொடர்பு யோக விஞ்ஞான அறிவினால் அவர் விருப்பப்படி துண்டிக்கப்படுமே ஒழிய கர்மவினை தேவையின் முரட்டு தலையீட்டினால் அல்ல அப்படின்றாங்க. தன் உண்மையான அனுபவத்தினால் ஒரு யோகி தன் உடலற்ற இருப்பை ஏற்கனவே உணர்ந்தே இருக்கிறான் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. யோகானந்தர் என்சிடென்ஸில் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸிலும் பதஞ்சலியோட யோகானந்தர் பல வருடங்களாக அமெரிக்காலையும் இங்கிலாந்துலையும் கலிபோர்னியாலையும் பதஞ்சலியின் யோக சூத்திரங்களை பற்றியும் மற்ற ஆழ்ந்த இந்து தத்துவ நூல்களை பற்றியும் வகுப்புகளை தான் நடத்தியுள்ளதாக குறிப்பிடுறாங்க. ஒரு நாள் மாலை வகுப்பு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மாணவர் யோகானந்தர்கிட்ட கேள்வி கேட்குறாங்களாம். என்ன கேள்வி அப்படின்னா, கடவுள் ஏன் உடலையும் ஆன்மாவையும் ஒருங்கே இணைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. படைப்பு என்னும் பரிணாம வளர்ச்சி நாடகத்தை ஆரம்பத்தில் நடத்த விட்டதில் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க குருஜி அப்படின்னு கேட்குறாங்க. மேலும் கேட்குறாரா, இம்மாதிரியான கேள்விகளை எண்ணற்ற பேர்கள் இதற்கு முன் கேட்டிருக்கிறார்கள். தத்துவ ஞானிகள் இக்கேள்விகளுக்கு ஒரு நாள் மாலை வகுப்பு மாணவர் ஒருவர் யோகானந்தர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்களாம். என்னன்னா, கடவுள் ஏன் உடலையும் ஆன்மாவையும் ஒருங்கே இணைத்தார் அப்படின்னு கேட்குறாரு. மேலும் படைப்பு என்னும் பரிணாம வளர்ச்சி நாடகத்தை ஆரம்பத்தில் நடக்க விட்டதில் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும் குருஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம். இந்த மாதிரியான கேள்விகளை யுக்தேஸ்வரர் எப்படி அணுகுவார் அப்படின்னா, சில மர்மங்கள் நிரந்தரத்தில் தேடுவதற்காக விட்டு விடணும், இதற்கு நம்ம பதில் சொல்ல முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதுதான் குருதேவருக்கு நினைவு வந்ததா குறிப்பிடுறாங்க. படைக்கப்படாத தனி முதலின் நினைத்தறிய முடியாத நோக்கங்களை மனிதனுடைய எல்லைக்குட்பட்ட பகுத்தறிவு சக்தி எப்படி புரிந்து கொள்ள முடியும்? படைக்கப்படாத தனி முதலின் நினைத்தறிய முடியாத நோக்கங்களை மனிதனுடைய எல்லைக்குட்பட்ட பகுத்தறிவு சக்தி எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். மேலும் ஆதி அந்தமற்ற விளைவிக்கப்படாத கடவுள் என்ற மர்மத்தின் முன்னால் சாதாரண உலகத்தின் காரண காரிய கொள்கையினால் பிணைக்கப்பட்ட மனித பகுத்தறிவு குழம்பதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வண்ணம் ஒவ்வொரு மர்மமும் இறைவனாலேயே தீர்க்கப்படுகின்றது அப்படின்றத விடையா அந்த மாணவருக்கு கொடுத்ததா யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. இதற்கான விடை எப்ப நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, இறைவனின் முடிவான இயல்பு குமாரன் பிதாவினிடத்திலேயே செல்லுகிற போதுதான் அறியப்பட முடியும் அப்படின்றத சொல்றாங்க. விடுதலை அடைந்த மனிதன் அதிர்வலைகள் அடங்கிய எல்லைகளை கடந்து அதிர்வலைகள் அற்ற பிரம்மத்தை அடைகின்ற போது அவன் இதை உணர்ந்து கொள்வான்றாங்க. இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டவங்க யாருமே திரும்பி சொன்னது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு தோணாது அப்படின்றாங்க. ஏன்னா இதை இப்படி சொல்லுவாங்க இல்லையா, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தான் உணரணுமே தவிர இதை ஒருத்தருக்கு நம்மளால விளக்க முடியாது அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. புத்தர்கிட்ட கூட இதே மாதிரி சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்களாம். அவரு கூட இவ்வுலகியலை கடந்த ஆராய்வின் முடிவுகளை பற்றிய விளக்கத்தை கூற மறுத்து விட்டார் அப்படின்றத சொல்றாங்க. மண்ணுலகில் மனிதனுக்கு கிடைக்கும் சொற்ப காலத்தை நல்லொழுக்கத்தை பயன்படுத்துவதில் நல்ல விதமாக செலவழிக்கலாம் என வெறுமனே சுட்டிக்காட்டினார். புத்தர் கூட இவ்வுலகியலை கடந்த ஆராய்வின் முடிவுகளை பற்றி விளக்கத்தை கூற மறுத்துவிட்டார் அப்படின்றத சொல்றாங்க. புத்தர் என்ன சொல்றாரா, எல்லாருக்கும் மண்ணுலகில் மனிதனுக்கு கிடைக்கும் சொற்ப காலத்துல இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்றதுக்கு பதிலா நல்லொழுக்கத்தை நீங்க பழகிக்கோங்க, நல்ல விதத்துல உங்க நேரத்தை செலவு செய்யுங்க, மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சியில ஈடுபடுங்க அப்படின்றத மட்டும்தான் சொல்றாராம். சீன ஞானி லாவேசு சரியாக போதித்தார் அப்படின்றாங்க. சீன ஞானி சொன்னதுதான் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை அப்படின்றது. இறைவனின் இறுதியான புதிர்கள் சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல. அவருடைய ரகசிய சங்கேதத்தை விடுவிப்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எடுத்துரைக்க முடியாத ஒரு கலை. இங்கு இறைவன் மட்டுமே போதகர் ஆவார். இதற்கான பதில யாருனாலையுமே ஒருத்தருக்கு புரியும் வண்ணம் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னா கூட பகுத்தறிவு கொண்ட மனிதனுக்கு அதை அறிந்து கொள்வது மிக மிக சிரமம். நம்மளே ஆழ்ந்து தியானம் செய்து அந்த நிலையை அடையும் போதுதான் ஒருவரால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றத சொல்றாங்க.
யோகானந்தர் மேலும் சொல்றாங்க, இறைவன் அன்புமயமானவன், படைப்பிற்கான அவனுடைய திட்டம் அன்பில் மட்டுமே வேரூன்றி இருக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த எளிய உண்மை அறிவாளிகளின் பகுத்தறிவை விட இதயத்திற்கு இதத்தை அளிக்கக்கூடியது அப்படின்றாங்க. மெய்ப்பொருளின் ஆழத்தை துளைத்தறிந்த முனிவர்கள் அனைவரும் கூறுவது, உலக முழுவதற்கும் ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது, அது மிக ஆழமானது, அழகானது, ஆனந்தமயமானது அப்படின்றத சொல்றாங்களாம். மேலும் யோகானந்தர் சொல்றாங்க, மனித குல இன்னல்கள் அனைத்தையும் கடப்பதற்கென ஆத்ம ஞானத்திற்கு விஞ்ஞான பூர்வமான முறை ஒன்று உள்ளது அப்படின்னா அது கிரியா யோகம் தான் அப்படின்றத அவர் சொல்றாரு. இம்மண்ணுலகில் ஒளிரும் ரத்தினங்களைப் போல பரவி கிடக்கும் ஆயிரக்கணக்கான கிரியா யோகிகளுக்கு என் அன்பான எண்ண அலைகளை அனுப்பும் பொழுது நான் அடிக்கடி நன்றியுடன் நினைப்பதுண்டு அப்படின்றத அவர் சொல்றாரு. என்ன அலைகளை அனுப்பும் பொழுது நான் மிகவும் பேரானந்தமாக உணர்கிறேன், அவர்களுக்கு நன்றி செலுத்துபவனாக இருக்கிறேன் அப்படின்றத எப்பயுமே யோகானந்தர் நினைப்பாராம். இந்த நூலை முடிக்கும்போது அவர் இந்த மாதிரி தான் முடிக்கிறாரு. இறைவா, நீ இந்த சன்னியாசிக்கு பெரிய குடும்பத்தை அளித்திருக்கிறாய் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்களாம். இறைவா, நீ இந்த சன்னியாசி, இந்த நூலை முடிக்கும்போது யோகானந்தர் இப்படி தான் முடிக்கிறாரு. இறைவா, நீ இந்த சன்னியாசிக்கு பெரிய குடும்பத்தை அளித்திருக்கிறாய். இதோட இந்த நூல் முடிவடைகிறது. இதோட முடிவுரையா யோகானந்தரோட ஆட்டோபயோகிராஃபி முடியுது. பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 1952 மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்திய தூதரான மாண்புமிகு பினை ஆர் சென் அவர்களை கௌரவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட விருந்துல கலந்து கொள்றாங்க. தம் சொற்பொழிவை முடித்த பின்னர் மகா சமாதி நிலையை அவர் அடைகிறாரு. மகா சமாதி நிலையை அடைந்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. மகா சமாதி நிலையை அடைகிறார். இம்மாபெரும் உலக ஆசிரியர் வாழ்வில் மட்டுமின்றி சாவிலும் கூட யோக முறையின் மதிப்பை நிரூபித்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பரமஹம்ச யோகானந்தர் மரித்த தேகத்தில் சிதைவினால் தென்படக்கூடிய எந்த அறிகுறியும் இல்லாமல் இருப்பது அங்க இருக்கவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எங்களது அனுபவத்தில் காணாத ஒரு அசாதாரண நிகழ்ச்சி இது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இறந்து 20 நாட்கள் ஆகியும் அவரது உடலில் எவ்வித பௌதீக சிதைவும் காணப்படவில்லை. அவர் தூங்கி கொண்டிருப்பது போல அவர் இருந்தாராம். அவரோட தோல்ல அந்த வறண்ட தன்மை இல்லை. அவரோட தோள்கள் ரொம்ப மென்மையாக தான் இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மேலும் அவரோட சரீரத்துல பூஞ்சையின் அறிகுறி எதுவுமே தென்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடல் திசுக்களில் கண்கூடான உலர்தல் எதுவும் ஏற்படவில்லை அப்படின்றத சொல்றாங்க. ஓர் உடல் இங்கனம் பூர்ண பதன நிலையில் இருப்பது எங்களுக்கு தெரிந்த வரையில் இந்த அமரர் அறையின் சரித்திர குறிப்புகளில் இதுவரை காணப்படாத ஈடு இணையற்ற ஒரு சம்பவம் ஆகும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதோட ஒரு யோகியின் சுயசரிதம் முடிவுக்கு வருது. நீங்கள் என்னோட பழைய பதிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபுல் பிளேலிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய். மேலும் ஆதி ஆகமத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனுஷன் ஜீவாத்மாவானான் அதன் பிறகு அப்படின்றத சொல்றாங்க. மனித உடல் ரசாயன மற்றும் உலோக பொருட்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதே பொருட்கள் பூமியின் மண்ணிலும் உள்ளன. ஒரு சாதாரண மனிதன் பொய்யாக தன் உடலை தான் என்று எண்ணுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் ஆன்மாவிலிருந்து சுவாசத்தின் மூலமாக உயிரோட்டங்கள் தசைகளில் மிக்க தீவிர சக்தியுடன் செயல்படுவதால் மனிதன் காரியத்தை காரணமாக தவறாக புரிந்து கொண்டு உருவத்தை பேணும் விதத்தில் தன் உடலுக்கு அதற்கென உயிரொன்று இருப்பதாக எண்ணுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. உடலையும் சுவாசத்தையும் உணர்ந்திருப்பது மனிதனின் விழிப்பு நிலையாகும். அவனது அடிமன உணர்வு நிலையானது நித்திரையில் செயல்திறத்துடன் மனதோடு தொடர்பு கொண்டு உடல் மற்றும் சுவாசத்தினின்று தற்காலிகமாக பிரிந்து விடுகிறது. தன் இருப்பு உடலையும் சுவாசத்தையும் சார்ந்திருக்கிறது என்ற மாயையிலிருந்து விடுபடுவது அவனது உயர் உணர்வு நிலையாகும் அப்படின்றாங்க. இறைவன் மூச்சின்றி தான் வாழ்கிறான். அவனுடைய பிரதிபிம்பமாகிய ஆன்மா மூச்சற்ற நிலையில் தான் முதலாக தன்னை உணர்கிறது அப்படின்றதையும் யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. மேலும் யோகானந்தர் சொல்றாங்க, ஆன்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள சுவாச தொடர்பு
கர்ம வினையினால துண்டிக்கப்படும் பொழுது மரணம் என்னும் திடீர் மாற்றம் நிகழ்கிறது அப்படின்றாங்க. சரீரத்தின் செல்கள் தங்கள் இயற்கையான சக்தியற்ற தன்மைக்கு திரும்புகின்றன. ஆனால் ஒரு கிரியா யோகிக்கு சுவாச தொடர்பு யோக விஞ்ஞான அறிவினால் அவர் விருப்பப்படி துண்டிக்கப்படுமே ஒழிய கர்மவினை தேவையின் முரட்டு தலையீட்டினால் அல்ல அப்படின்றாங்க. தன் உண்மையான அனுபவத்தினால் ஒரு யோகி தன் உடலற்ற இருப்பை ஏற்கனவே உணர்ந்தே இருக்கிறான் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. யோகானந்தர் பல வருடங்களாக அமெரிக்காலையும் இங்கிலாந்துலையும் கலிபோர்னியாலையும் பதஞ்சலியின் யோக சூத்திரங்களை பற்றியும் மற்ற ஆழ்ந்த இந்து தத்துவ நூல்களை பற்றியும் வகுப்புகளை தான் நடத்தியுள்ளதாக குறிப்பிடுறாங்க. ஒரு நாள் மாலை வகுப்பு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மாணவர் யோகானந்தர் கிட்ட கேள்வி கேட்குறாங்களாம். என்ன கேள்வி அப்படின்னா, கடவுள் ஏன் உடலையும் ஆன்மாவையும் ஒருங்கே இணைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. படைப்பு என்னும் பரிணாம வளர்ச்சி நாடகத்தை ஆரம்பத்தில் நடத்த விட்டதில் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க குருஜி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான கேள்விகளை யுக்தேஸ்வரர் எப்படி அணுகுவார் அப்படின்னா, சில மர்மங்கள் நிரந்தரத்தில் தேடுவதற்காக விட்டு விடணும், இதற்கு நம்ம பதில் சொல்ல முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதுதான் குருதேவருக்கு நினைவு வந்ததா குறிப்பிடுறாங்க. படைக்கப்படாத தனி முதலின் நினைத்தறிய முடியாத நோக்கங்களை மனிதனுடைய எல்லைக்குட்பட்ட பகுத்தறிவு சக்தி எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். மேலும் ஆதி அந்தமற்ற விளைவிக்கப்படாத கடவுள் என்ற மர்மத்தின் முன்னால் சாதாரண உலகத்தின் காரண காரிய கொள்கையினால் பிணைக்கப்பட்ட மனித பகுத்தறிவு குழம்பதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வண்ணம் ஒவ்வொரு மர்மமும் இறைவனாலேயே தீர்க்கப்படுகின்றது அப்படின்றத விடையா அந்த மாணவருக்கு கொடுத்ததா யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. இதற்கான விடை எப்ப நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, இறைவனின் முடிவான இயல்பு குமாரன் பிதாவினிடத்திலேயே செல்லுகிற போதுதான் அறியப்பட முடியும் அப்படின்றத சொல்றாங்க. விடுதலை அடைந்த மனிதன் அதிர்வலைகள் அடங்கிய எல்லைகளை கடந்து அதிர்வலைகள் அற்ற பிரம்மத்தை அடைகின்ற போது அவன் இதை உணர்ந்து கொள்வான்றாங்க. இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டவங்க யாருமே திரும்பி சொன்னது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு தோணாது அப்படின்றாங்க. ஏன்னா இது இப்படி சொல்லுவாங்க இல்லையா, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தான் உணரணுமே தவிர இதை ஒருத்தருக்கு நம்மளால விளக்க முடியாது அப்படின்றத யோகானந்தர் குறிப்பிடுறாங்க. புத்தர் கூட இவ்வுலகியலை கடந்த ஆராய்வின் முடிவுகளை பற்றி விளக்கத்தை கூற மறுத்துவிட்டார் அப்படின்றத சொல்றாங்க. புத்தர் என்ன சொல்றாரா எல்லாருக்கும், மண்ணுலகில் மனிதனுக்கு கிடைக்கும் சொற்ப காலத்துல இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்றதுக்கு பதிலா நல்லொழுக்கத்தை நீங்க பழகிக்கோங்க, நல்ல விதத்துல உங்க நேரத்தை செலவு செய்யுங்க, மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சியில ஈடுபடுங்க அப்படின்றத மட்டும்தான் சொல்றாராம். சீன ஞானி லாவேசு சரியாக போதித்தார் அப்படின்றாங்க. சீன ஞானி சொன்னதுதான் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை அப்படின்ற இறைவனின் இறுதியான புதிர்கள் சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல. அவருடைய ரகசிய சங்கேதத்தை விடுவிப்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எடுத்துரைக்க முடியாத ஒரு கலை. இங்கு இறைவன் மட்டுமே போதகர் ஆவார். இதற்கான பதில யாருனாலையுமே ஒருத்தருக்கு புரியும் வண்ணம் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னா கூட பகுத்தறிவு கொண்ட மனிதனுக்கு அதை அறிந்து கொள்வது மிக மிக சிரமம். நம்மளே ஆழ்ந்து தியானம் செய்து அந்த நிலையை அடையும் போதுதான் ஒருவரால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றத சொல்றாங்க. யோகானந்தர் மேலும் சொல்றாங்க, இறைவன் அன்புமயமானவன். படைப்பிற்கான அவனுடைய திட்டம் அன்பில் மட்டுமே வேரூன்றி இருக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த எளிய உண்மை அறிவாளிகளின் பகுத்தறிவை விட இதயத்திற்கு இதத்தை அளிக்கக்கூடியது அப்படின்றாங்க. மெய்ப்பொருளின் ஆழத்தை துளைத்தறிந்த முனிவர்கள் அனைவரும் கூறுவது, உலக முழுவதற்கும் ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. அது மிக ஆழமானது, அழகானது, ஆனந்தமயமானது அப்படின்றத சொல்றாங்களாம். மேலும் யோகானந்தர் சொல்றாங்க, மனித குல இன்னல்கள் அனைத்தையும் கடப்பதற்கென ஆத்ம ஞானத்திற்கு விஞ்ஞான பூர்வமான முறை ஒன்று உள்ளது அப்படின்னா அது கிரியா யோகம் தான் அப்படின்றத அவர் சொல்றாரு. இம்மண்ணுலகில் ஒளிரும் ரத்தினங்களைப் போல பரவி கிடக்கும் ஆயிரக்கணக்கான கிரியா யோகிகளுக்கு என் அன்பான எண்ண அலைகளை அனுப்பும் பொழுது நான் மிகவும் பேரானந்தமாக உணர்கிறேன், அவர்களுக்கு நன்றி செலுத்துபவனாக இருக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. இந்த நூலை முடிக்கும் போது யோகானந்தர் இப்படிதான் முடிக்கிறாரு, இறைவா நீ இந்த சன்னியாசிக்கு பெரிய குடும்பத்தை அளித்திருக்கிறாய். இதோட யோகானந்தரோட ஆட்டோபயோகிராஃபி முடியுது. பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 1952 மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்திய தூதரான மாண்புமிகு பினை ஆர் சென் அவர்களை கௌரவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட விருந்துல கலந்து கொள்றாங்க. தம் சொற்பொழிவை முடித்த பின்னர் மகா சமாதி நிலையை அடைகிறார். இம்மாபெரும் உலக ஆசிரியர் வாழ்வில் மட்டுமின்றி சாவிலும் கூட யோக முறையின் மதிப்பை நிரூபித்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹம்ச யோகானந்தர் மரித்த தேகத்தில்
சிதைவினால் தென்படக்கூடிய எந்த அறிகுறியும் இல்லாமல் இருப்பது அங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களது அனுபவத்தில் காணாத ஒரு அசாதாரண நிகழ்ச்சி இது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இறந்து 20 நாட்கள் ஆகியும் அவரது உடலில் எவ்வித பௌதீக சிதைவும் காணப்படவில்லை. அவர் தூங்கி கொண்டிருப்பது போல் அவர் இருந்தாராம். அவரோட தோளில் வந்து அந்த வறண்ட தன்மை வந்து இல்லை, அவரோட தோள்கள் வந்து ரொம்ப மென்மையாக தான் இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மேலும் அவரோட சரீரத்தில் பூஞ்சையின் அறிகுறி எதுவுமே தென்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடல் திசுக்களில் கண்கூடான உலர்தல் எதுவும் ஏற்படவில்லை அப்படின்றத சொல்றாங்க. ஓர் உடல் இங்கனம் பூர்ண பதன நிலையில் இருப்பது எங்களுக்கு தெரிந்த வரையில் இந்த அமரர் அறையின் சரித்திர குறிப்புகளில் இதுவரை காணப்படாத ஈடு இணையற்ற ஒரு சம்பவம் ஆகும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதோட ஒரு யோகியின் சுயசரிதம் வந்து முடிவுக்கு வருது. நீங்கள் என்னோட பழைய பதிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நான் ஃபுல் பிளேலிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.